May we request Mr. Swaminathan with a big round of applause to be escorted to the dais, please. Was among the actors in Lollu Sabha, a famous comedy show in Tamil. Our Rotary District 3231 is really having pride in presenting this Rotary Noble Award to actor Swaminathan. திரு சுவாமிநாதன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் ஏற்புரையாற்ற அழைத்து மகிழ்கின்றோம். உங்களுக்கு இஸ்கி இஸ்குன்னு கேட்குதா? எனக்கும் இஸ்கி இஸ்குன்னு தான் கேட்குது. இந்த 32 31 ரோட்டரி 8 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து நடத்துகிறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டி நகர் ரோட்டரி கிளப்லேருந்து எனக்கு கூப்பிட்டு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. இப்போ இவங்க கொடுக்குற அவார்டு தான் எனக்கு ரொம்ப பெரிய அவார்டாக தெரியுது. ஐயா ரொம்ப சிறப்பாக பேசினார். இதுக்கு முன்னாடி நான் இதே மாதிரி தான் ஒரு இடத்துல போய் பேசினேன். 2 நிமிஷத்துக்கு ஒரு தான் கை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஓ ரொம்ப ரசிக்கிறாங்கன்னு நான் பாட்டு பேசிக்கிட்டே இருந்தேன். அப்புறம்தான் பேசுனது போது நிறுத்துங்கன்னு அர்த்தமா. ஆனால் அவர் அவ்வளோ சிறப்பாக ரோட்டரியை பற்றியும் இது 1905 அமெரிக்காவில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 15 லட்சம் மெம்பர்களை சேர்த்துருக்காங்க. இப்படிப்பட்ட ரோட்டரி இவங்களுக்கு தான் அவார்டு கொடுக்கணும். அவங்க எங்களை கூப்பிட்டு சிறப்பிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னை பார்க்குற ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, சார் உங்கள் காமெடி சூப்பர் சார், நல்லா இருக்கு சார், சார் நீங்கள் வந்தாலே சூப்பர் சார், எல்லாம் ரைட்டுங்க, என்னங்க காமெடி, எந்த படத்தில் பார்த்தேன் அப்படிம்பாங்க. ஆக நிறையா படங்களை பார்த்துருக்காங்க. சூரியன் உதிப்பதோ கிழக்கு, சுந்தரி அழைப்பதோ உனக்கு, நான் வாதாட வந்திருக்கும் முதல் வழக்கு, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் பாஸ் எப்படி இருக்கீங்க, காலகாலத்தில் நம்மளாம் கல்யாணம் ஆகணும் பாஸ், என்ன பாஸ், பாஸ் 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 ஆகிடாதீங்க பாஸ், அப்புறம் அரியர் ஃப்ரெண்டே இல்லாமல் போயிடுவாங்க பாஸ், ப்ளீஸ் சார். பாஸ் என்ற பாஸ்கரனில் ஒரு அரியர் ஃப்ரெண்டாக நடித்தேன். என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா, அந்த நயன்தாரா மேடம் எக்ஸாம் பேப்பர் கொடுக்க வருவாங்க. அவங்ககிட்ட நான் சொன்னேன், இது அங்கே பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க, பாஸ் பண்ணுங்கன்னு ஒட்டி சொல்லுங்கள் மேடம். ஏன் அப்படின்னா, ப்ளீஸ் சொல்லுங்கள் மேடம்னு. ஓ இது அங்கே பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. என்கிட்ட வந்தோன்னே பாஸ் பண்ணுங்க, நாங்கள் ட்ரை பண்ணுறேன் மேடம்னு. அப்போ அது வந்து மிகப்பெரிய காமெடியாக இது இருந்தது. அந்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கும்பகோணம் சொந்த ஊர். அந்த காலேஜிலே அதே கிளாஸ் ரூம், அதே பெஞ்சு, அதே அரியர். அங்கே நடந்த அந்த எனக்கு மறக்க முடியாத சம்பவம் இந்த பாஸ் என்ற பாஸ்கரன். அதுமாதிரி நான் 1978 80 அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஆக்டிங் கோர்ஸ். அங்கே ஒரு 3000 பேரை இன்டர்வியூ பண்ணாங்க. ஒரே நாளில் இல்லை, ஒரு நாளைக்கு 600 பேர் தான், 5 நாளைக்கு. அதில் ஒவ்வொரு நாளும் 15 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. எனக்கு உட்கார்ந்து இருந்தவங்கெல்லாம் பார்த்தா பெரிய லெஜண்ட் சார் மாதிரி. நான் ஃபங்க்ஷன் கிளம்புற போய் என் ஒய்ஃப்கிட்ட கேட்டேன், ஏம்மா அந்த பெரிய ஃபங்க்ஷன் கூப்பிட்றாங்க, கோட்டு சூட்டு போட்டு பண்ணுவான்னு. எல்லாருமே கோட்டு சூட்டோடு தான் வருவாங்க, நீங்கள் இப்போ சாதாரணமாக போங்க, அப்போ தான் உங்களை அடையாளம் தெரியும். அந்த மாதிரி அங்கே வந்தவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆண்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. பானுமதி அம்மா, பாணிலகண்டன், புட்டண்ணா, புள்ளையா, ஸ்ரீதர் சார், பாலச்சந்தர், பாரதி ராஜா எல்லாரும் உட்காந்தாங்க. வா போ அங்கே உட்காந்துருப்பாங்க. நம்ம நடிக்க வரோன்னு செலெக்ஷனுக்கு வா போ வா போன்னு. நான் ஒரு மஞ்ச பையன் மாறிட்டு கிராமத்துலேருந்து, அப்போ கிராமம் எங்கள் சொந்த ஊர் கும்பகோணத்து பக்கத்தில் தென்னூர்னு ஒரு வில்லேஜ், அங்கேருந்து தான் நான் வந்தேன். எனக்கு முன்னாடி எங்கள் சித்தப்பா பையன் செலக்ட் ஆகி அவன் போனான். அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவன் என்னை விட 150% டேலண்ட்டு, அவ்வளோ திறமையானவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நான் போய்கிட்டே இருந்தேன். நீ போ, நான் பாட்டு போய்கிட்டே இருந்தேன். நில்லு எங்கே போகிற,
இல்லை எல்லாரையும் எங்கேயோ அனுப்புறீங்களா அங்கே போகிறேன்னு. அவங்கெல்லாம் தேவையில்லாதப்பா, நீ தேவை, நீ நில்லுன்னாங்க. நடித்து காட்ட சொன்னாங்க, நடித்தேன். சரி நீ ரொம்ப சீரியஸாலாம் பண்ணாத, உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. எனக்கு சீரியஸாக பண்ணணும் தான் ஆசை. எனக்கு அந்த காலத்து நடிகர்கள் ரங்கராவ், சுப்பையா, பாலையா, இவங்கெல்லாம் லெஜண்ட் ஆர்டிஸ்ட், அவங்களமா வரணும்னு ஆசை. நீ உனக்கு காமெடி தான் லாய்க்கு, இந்த ஸ்கிரிப்ட் எடுத்து போய் காமெடி பண்ணி எடுத்துகிட்டு வானாங்க. நான் இப்போவே பண்ணுறேன்ட்டேன். எப்படி ரிஜெக்ட்னு தெரிஞ்சு போச்சு, நான் இப்போவே பண்ணுறேன்னு. நான் பண்ணோன்னே உழுந்து சிரித்தாங்க. சரின்ட்டு நான் வெளில வந்தேன். எனக்கும் பின்னாடி ஒருத்தர் டைவ் அடித்து சூப்பராக ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருக்கெல்லாம் முன்னாடி நாம் ஏமாத்தணும். அவர் தான் நாசர். அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டால், அவர் சேம்பரில் முடிச்சுட்டு திரும்பியும் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேயே படிக்க வந்திருக்காரு. எனக்கு ஒரு பெருமை உண்டுங்க. அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் எங்கள் வாத்தியார் ஏபிடி அரசு தான் சூப்பர் ஸ்டாரோட வாத்தியார். நான் அருணாச்சலம் படத்தில் சூப்பர் ஸ்டாரோட நடிக்கிறப்போ அவர்கிட்ட சொன்னேன், சார் உங்கள் வாத்தியாரும் எங்கள் வாத்தியாரும் ஒரே ஆள் தான். அப்படியா, வெரி குட் வெரி குட்னாரு. அப்புறம் எப்படி இருக்க எல்லாம் விசாரிச்சார். அப்புறம் எல்லாரும் வந்து அவர்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நான் எடுத்துக்கல. ஏங்க நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னாரு. சார் நான் தான் உங்கள் கூடவே நடிக்கிறேன்ல அப்படின்னேன். எனக்கும் உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ வேணும். ஃபோட்டோகிராஃபர் 3 ஃபோட்டோ ரெடி பண்ணுங்கள். இவர்கிட்ட ஒன்று கொடுங்க, என்கிட்ட ஒன்று கொடுங்க, நீங்கள் ஒன்று கடையில் மாட்டுங்க. அதுதாங்க நீங்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா. அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாரோட நடிக்கிறப்போ சரி. தலை அஜித் என் தோளில் கை போட்டுக்கிட்டு வேதாளம் படத்தப்போ இது வரைக்கும் ஒரு 25-30 ஹீரோக்களை பார்த்துருப்பீங்களா? ஆமாம் சார், 30-40 வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன், பார்த்துருக்கேன் சார். நான் உங்கள் அளவுக்கு க்ளோஸாக பார்த்ததில்ல. அவர் என்ன சாப்பிட்றாரோ அதை நமக்கும் வர வைப்பார், நம்மளை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். ஒரு எந்த அலட்டும் இல்லாத ரொம்ப மென்மையான நடிகர். அதேமாதிரி விஜய் சார் வந்து ரொம்ப ரிசர்வ்டாக தான் இருப்பார். எல்லோரும் சொன்னால் நேராக வந்தால் வணக்கம்னு சொல்லிடாதீங்க, கோவப்படுவாருன்ட்டாங்க. எதுக்கு வந்துட்டார், நம்ம எப்படி சொல்கிறது வணக்கம் சார்னு. சார் வாங்க சார், உங்களுடைய அந்த டைலாக் டெலிவரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் இப்போ கூட பார்த்துட்டு வந்தேன், ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிட்டார். ஆக தப்பான இம்ப்ரெஸ் வெளியில் ஒன்று இருக்கும், உள்ளே ஒன்று இருக்குது. வெளியில் அவங்க நடந்துக்கிறத வச்சு அவர் ரிசர்வ்னா அவர் வருவார், அவர் பாட்டு வேலையை பார்ப்பார், அவர் போய் கேரமில் உட்காந்துருவார், அப்படி இருப்பார். அஜித் சார் இறங்கி எல்லாரையும் ஹலோ ஹலோ எப்படி இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்கு இப்படி விசாரிப்பார். இது அவர் அப்படி. சிவகார்த்திகேயன் அவர் நடிகரோட நடிகராக சேர்ந்துட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி சினிமா லைஃப்பில் நாம் பல இதை சந்திச்சிருக்கோம். நான் இந்த சினிமாக்காரனுக்கு கல்யாணம்னா சினிமா நடிகர்னா பொண்ணு தர மாட்டாங்க. நான் பார்த்தேன், என் பையன்கிட்ட கேட்டேன், டேய் நீ என்னடா படிக்க போகிறேன்னு. +2 முடித்து பிகாம் முடித்து சிஏன்னா. எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், கல்யாண பத்திரிக்கையில் சிஏன்னு போட்டு விட்டேன். அப்புறம் பார்த்தான், அங்கேருந்து அவங்க என் ஒய்ஃபோட அண்ணன், நீங்கள் சிஏவா எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, கோடம்பாக்கத்தில் தான். அப்புறம் தான் சரி ஓகேன்னு. என் ஒய்ஃபுக்கு தெரியும் நான் சினிமா ஆக்டர். அவர் என்ன நினச்சார், நான் சார்ட்டர் அக்கௌண்ட் நினச்சிட்டார். அதனால் நான் சிஏன்னு போட்டோன்னே டக்குன்னு அப்படி தப்பாக நினச்சிட்டாரு. அது ஒரு நகைச்சுவாக இருந்தது. நடிகர் டைரக்டர் மகேந்திரன் சார்கிட்ட சான்ஸு கேட்க போனேன். மகேந்திரன் சார்கிட்ட போனோன்னே அவர்கிட்ட நடிகர்லாம் பெரிய விஷயங்க. அவர்கிட்ட போய் கேட்டேன், சார் வணக்கம் சார், நான் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கிறேன், உங்கள் படத்தில் நடிக்கணும் சார். அப்படி குனிஞ்சு பார்த்தாரு, நிமிந்து பார்த்தார், மேலே வாங்கன்னார். நான் சைடில் மாடிப்படி இருந்து கிட்ட மேலே போனேன். சார் பூட்டி இருக்கு அப்படின்னு. ஹலோ கீழே வாங்க, நீ ஏன் மேலே போனீங்க, மேலே வாண்டிங்க. ஏன்பா இது மார்ச் மாதம் மேலே வான்னார். என் வாழ்க்கையில் அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் நிறைய நகைச்சுவைகள் லைஃப்லேயே நடந்திருக்கு. உங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த அவார்டு கிடைச்சி மிக மிக சந்தோஷம். உங்களாம் பார்க்குற பெரிய வாய்ப்பு கொடுத்த அந்த ரோட்டரிக்கு சந்தோஷம். இந்த ப்ரெடிக்ஷன் பண்ணுறவர் உக்ரைன் போர் வரும்னு முன்கூட்டியே சொன்னாராம். அந்த அளவுக்கு டேலண்ட்டு, ரொம்ப சிறப்பான அவருடைய இதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. என் லைஃப்பும் எப்படி இருக்குன்னு ப்ரெடிக்ஷனில் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ரொம்ப நன்றி, வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ சார்.